எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கிச்சன் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு மேலும் இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்குறதுக்காக நான் ஸ்டிக்கர் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 2 பக்கம் ஓப்பன் பண்ணியும் நான் எடுத்து பார்த்து ஸ்டிக்கர் வந்து வெளியே எடுக்க முடியல. இந்த அவுட்ரு கவரையே கிழிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா ஃபிட்டிங்காக பேக் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 200 ருபீஸ்க்கு உள்ளே தான் வந்திருந்தது. ஆன்லைனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேச்சுரலாக இருந்துச்சு, அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தோன்னா எந்த மாதிரி ஆர்டரில் பேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சாம்பிள் பிக்சர். நான் ஆன்லைனில் பார்த்த பிக்சர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வாலில் பேஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. நேச்சுரலாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதை பார்த்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட பேப்பரோடு வந்திருந்தது. அதுவும் இல்லாமல் பேக்கிங்கில் கொஞ்சம் கசங்கின மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் தான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இது ஒட்டுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த பக்கம் இந்த ஸ்விட்சுக்கு பக்கத்தில் ஒட்டும் போது நிறையா பிக்சர்ஸ் வந்து ஒட்ட முடியாது. ஒரு ஓரமாக எல்லாம் சுருக்கி ஒட்டுற மாதிரி கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்குமே. இந்த பக்கமாக இருந்தால் கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதுமே நல்லா தெரியும். ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அதுவும் சைஸும் பார்த்துக்கிட்டேன், எந்த ஹைட்டில் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன். இந்த ஸ்டிக்கர் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டைல்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து வால்லே நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணும்போது இதுக்கு மேலேயே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எவ்வளோ நாள் லைஃப் வரும் அப்படின்ட்டு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினது தான். பாப்பா வந்து ஹாலில் விளாண்டுட்டு இருந்தா. வேறு ஒரு ஆக்டிவிட்டியில் அவளை என்கேஜ் பண்ணிவிட்டு இதை ஒட்டுறதுக்காக வந்தேன். இதை பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டா. ஏதோ புதுசாக பண்ணுறாங்க, ஏதோ வாலில் வந்து கிச்சனில் புதுசாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவளுக்கு அவ்வளோ குஷியாயிருச்சு. அதை பார்த்துட்டு ஊ அப்படின்னு சொல்லிட்டு அவள் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் விளையாட போ அப்படின்னு சொன்னாலும் போகல. என்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுவாளோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு ஸ்டிக்கரும் எடுத்து கொடுத்தா. குழந்தைங்களுக்கே நம்ம ஏதோ ஒன்று புதுசாக பண்ணும்போது அவங்களுக்கு குஷியாகிடுது. இது வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போல்லாம் டைல்ஸ்லேயே டிசைனிங் டைல்ஸ்லாம் வருதில்ல, அந்த பிக்சர்ஸோடவே டைல்ஸ் வருதில்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போது நேச்சுரலாக இருந்துச்சு. அப்புறம் கிருத்திக்கு அவரெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இது வந்து ஒரிஜினலாக வாங்கி மாட்டியிருக்க மாதிரி இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கும்போது. இது ப்ரௌன் கலரில் இருக்கிறனால வுட்லேயே வந்து இந்த கரண்டி மக்கெல்லாம் வாங்கி மாட்டியிருக்க மாதிரி நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து எப்போ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒட்டின இடத்துல வந்து எந்த பேஸ்ட்டுமே ஒட்டினதுக்கான அடையாளம் எதுவுமே வந்து தெரியாது. இந்த சைடில் இருக்கிற வாலில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து ஸ்டவ்க்கு மேலே இருக்க வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஸ்டிக்கர்னே தெரியாது. டைல்ஸில் அட்டாச்சாக வந்திருக்கு அந்த டிசைனு அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. கிட்ட போய் பார்த்தா தான் ஸ்டிக்கர்னே தெரியும். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அடுத்த 2 நாளைக்கு ஏதோ புது வீட்டுக்கு போயிட்டு புது கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இந்த புது கிச்சன் மேக் ஓவர் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி வெஜிடபிள் குருமா செஞ்சேன். வெஜிடபிள் குருமா வந்து கர்நாடகா ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு.
பூரிங்கிறனால நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கிட்டேன். நான் இன்னொரு ஸ்டிக்கரும் ஆர்டர் போட்டிருந்தேன், ஜக்கு வித் கப்பு மாதிரி. ரெண்டுமே ஒட்டுக்காக தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் டெலிவரி டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அது இன்னும் டெலிவரி வரல. அது வந்து வாட்டர் ஃபில்டருக்கும் ஹாப்பி கிச்சன் ஸ்டிக்கருக்கும் சென்டரில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் நான் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். வெஜிடபிள்ஸ்க்கு நீ காலிஃப்ளவரும் நான் சேர்த்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் போட்டாவே குழம்பு நிறையா வரும். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டோன்னா அந்த ஹீட்லேயே பாதி வெந்துடும். அதுவும் இல்லாமல் புழு அழுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா க்ளீன் ஆகிடும். வெஜிடபிள் குருமாவே வெஜிடபிளாக கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா செய்கிறது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுவும் நைட்டே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் செய்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து நைட்டும் கிருத்திக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது, பாப்பாவுக்கு ஊட்டுறது, அப்புறம் வெசில்ஸ் வாஷ் பண்ணுறதுன்னு அதுக்கே டைம் சரியாக இருக்கும். அதனால் சமையல் அப்படின்னாவே காலையில் தான் எனக்கு வந்து செய்கிறதுக்கு டைம் இருக்கும். பாப்பாவும் தூங்குவா, கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யலாம். காலையில் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா காலையில் நேரமாக ஒரு 6 o'clock எந்திரிச்சு செய்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்குவேன். இது வந்து ஒரு புது குக்வேர். இது கிஃப்டாக வந்திருந்தது. ரொம்ப வருஷங்களாக மேலேயே இருந்துச்சு. அன்றைக்கி தான் மேலே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து பார்த்தம்போது இது யூஸ் பண்ணலான்னு எடுத்து கீழே வச்சுருந்தேன். இந்த குக்வேர் நேம் வந்து ப்ரெஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் ப்ளஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நான்ஸ்டிக் குக்வேர். இந்த கடாய் வந்து நம்ம இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் அப்படின்னாவே நம்மளுக்கு அன்ஹெல்தி குக்கிங்க்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் இருக்குது. அது கரெக்டு தான். அது எப்போன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம குக் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து 260 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சுன்னா தான் அதோட நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து நம்ம ஃபுட்டில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளோட குக்கிங் டெம்பரேச்சர் நார்மலாக பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் தான். அதனால் ஓவர் ஹீட் ஆகாமல் நம்ம நார்மலாக எப்போவும் சமைப்போல் பாயிலிங்காக கொதிக்கிறது அதெல்லாம் வந்து நார்மல் 100 டிகிரி செல்சியஸ் தான். அதனால் பயப்படாமல் வந்து செய்யலாம். ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணாமல் நம்ம நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம். இது பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தோம். அப்போவுமே ஒரு ஹேண்டில் கொஞ்சம் உடஞ்சிருந்தது. அது எப்படி உடஞ்சதுன்னே தெரியல. இந்த குருமாக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமான ஆயிலில் கடுகு ஜீரகமும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு 5 minutes மட்டும் மூடி வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்றேன். அப்புறம் இந்த கரண்டி பார்த்திங்கன்னா பிராஸ் லேடல். இது வந்து பக்கத்தில் இருக்க வெசில்ஸ் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வுட்டன் ஹேண்டில். ஆன்லைன்லலாம் இதோட ரேட்டு வந்து 650லேருந்து தான் ஸ்டார்டிங் ரேட்டே இருந்துச்சு. நான் வந்து 450 rupeesக்கு இது வாங்கினேன். அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து கலந்துட்டேன். அப்புறம் 2 பொடியாக நறுக்கின தக்காளி இதில் சேர்த்து கலந்துட்டு ஒரு 10 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு 1 முடி தேங்காய், 2 tablespoon பொட்டுக்கடலை, ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கிட்டோன்னா பேஸ்ட் மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் 1 tablespoon வந்து ஜீரகம், 1 tablespoon சோம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கும் காய் வேகிறதுக்கும் சரியாக இருந்துச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்தே நான் எதுக்குமே உப்பு சேர்த்துக்கல, இப்போ தான் வந்து கல்லுப்பு போடுறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். 5 to 10 minutes வரைக்கும். அவ்வளோதான், குருமா வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் அரைக்கும் போதே பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் ஒரு மிளகா வந்து கீரி சேர்த்துக்கிறேன். நான் வந்து எங்களுக்கு செய்கிறதே தான் பாப்பாவுக்கும் கொடுப்பேன், அதனால் காரம் வந்து கம்மியாக நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து அரைக்கும் போது 3லேருந்து 5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 minutes கழித்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். புதினா, முந்திரி இதெல்லாம் போட்டிருந்தனால அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த வெஜிடபிள் சாகு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கிருத்திக் வந்து இருக்கிற எல்லா ஷேப்ஸ்லேயுமே பூரி வேணும்னு கேட்டான். ஸ்டாரு, நிலா, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்னு அவனுக்கு எல்லா ஷேப்ஸ்லேயுமே சுட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இது வந்து எனக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து பூரி சுடுறேன்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.